அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் மாற்ற விட்டேன். மாற்ற விட்டேன். புரியல. மாற்ற விட்டேன். Praise the Lord.
பிரைஸ் தி லார்ட். வாக ஆராதனை ஆரம்பிக்கின்ற நேரமாக இருக்கிறது. வெளியே இருக்கிறவர்கள் தயவுசெய்து ஹாலுக்குள் வந்து அமரும்படியாக வேண்டுகிறோம். மணமகள் ஆயத்தமாகி வந்து கொண்டிருக்கிறபடினால் நாம் எல்லாரும் எழுந்து நின்று பாட்டுத்தாழ்வான வரவேற்பு பாடலை பாடுவோம். இயேசுநாதனே ஆசியருளும் மாரியாகவே, இயேசுநாதனே ஆசியருளும் மாரியாகவே, வருவே தருவே அருள் மழையே, பருகே பலரும் பரநடியே, மருவே மனமகிழ, மருவே மனமகிழ, இயேசுநாதனே ஆசியருளும் மாரியாகவே, இயேசுநாதனே ஆசியருளும் மாரியாகவே, வல்லவா வந்திடும் வல்லமையாக, புல்லரின் தொல்லைகள் துளியிட, ஜல்தியாய் சன பொழுதில், ஜல்தியாய் சன பொழுதில், இயேசுநாதனே ஆசியருளும் மாரியாகவே, இயேசுநாதனே ஆசியருளும் மாரியாகவே, கர்த்தனே சக்தியை நமக்கருளும், சித்தமே முற்றிலும் படைத்துவிடும், புத்திரர் புகலிடமே, புத்திரர் புகலிடமே, இயேசுநாதனே ஆசியருளும் மாரியாகவே, இயேசுநாதனே ஆசியருளும் மாரியாகவே, அன்பனே மைந்தரே அபிஷேகியும், நண்பனே அன்பினால் அனுதினமும், நற்பரன் சாயலனியும், நற்பரன் சாயலனியும், இயேசுநாதனே அரும் சிரசே, அருளே இருளே அகன்றிடவே, பகரும் பரன் பதமே, பகரும் பரன் பதமே, இயேசுநாதனே ஆசியருளும் மாரியாகவே, இயேசுநாதனே ஆசியருளும் மாரியாகவே, மகிமை மகிமை மகிபருக்கே, அகமும் அனைத்தும் அதிபருக்கே, ஜெகமதில் படைத்தோம், ஜெகமதில் படைத்தோம், இயேசுநாதனே ஆசியருளும் மாரியாகவே, இயேசுநாதனே ஆசியருளும் மாரியாகவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையுள்ள சமூகத்துக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இந்த விவாக ஆராதனை தேவன் ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம். தேவன் நம்மத்தில் எழுந்தருளி
இந்த விவாகாரனை தேவன் பொறுப்பெடுக்கவும் மணமக்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். சகோதர் பெஞ்சமின் ஜீவியத்தில் தேவன் இம்மட்டும் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். தேவனை அறிந்து தேவன் தந்த ஆலோசனை ஏற்று ரட்சிப்பை பெற்று இந்த மேலான கிருபைக்குள்ளும் சத்தியத்துக்குள்ளும் ஜீவிக்கும்படியாக சகோதரனுக்கு தேவன் தந்த நன்மைகள் கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். அவருடைய படிப்பின் காரியங்கள் ஆசீர்வதித்து ஏற்ற வேலையை தந்து தேவன் தந்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். சகோதரி சார்ந்தான வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். சகோதரி லெனிட்டா செல்வராணி இவர்களுக்கு தேவன் பாராட்டியிருக்கிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். ஏற்றதான சுகபலன் ஆரோக்கியம் தந்து தேவனை அறிந்து இந்த மேலான ரட்சிப்பை கிருபையை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். அவருடைய படிப்பு வேலை எல்லாவற்றையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். சகோதரி சார்ந்த பெற்றோர்கள் மத்தியிலும் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். இன்றைக்கு இந்த விவாக உடன்படிக்கையின் முகாந்திரமாக இவர்கள் இந்த விவாக வாழ்க்கையை ஆரம்பிக்கும்படியாக இருக்கின்றபடினால் தேவனுடைய நோக்கம் தேவனுடைய திட்டம் தேவனுடைய சித்தத்துக்குள் இவர்கள் காணப்படணும். தேவன் அந்த கிருபையை பாராட்டும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். இந்த விவாகாரனை தேவன் மகிமையுள்ள சமூகம் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். இதை தொடர்ந்திருக்கான வரவேற்பு விருந்து உபசரிப்பு எல்லாவற்றையும் கூட தேவன் பொறுப்பெடுக்கணும். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். அழைக்கப்பட்ட யாவனும் வந்து பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யணும். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். தொடர்ந்து தேவனுடைய மகிமையுள்ள சமூகம் நம் மத்தியில் காணப்படும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். எல்லா கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கு எடுத்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோதிரம் 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 தோதிரம். O God, our Heavenly Father, we do praise Thee and thank Thee for the blessed privilege You have given us to gather together in Your name, O Lord. We thank You for Your almighty presence in our midst, O Lord. We thank You for all the good things You have been doing in the life of each one of us, O Lord. Especially, we thank You for all the good things You have done in the life of Benjamin and Sister Lenita, O Lord, as per what was in Your mind. Thank You for bringing these dear children to be united in holy matrimony, O Lord. Undertake for the service and also for the reception which is supposed to happen and bring everybody safely and quickly, O Lord. Also, Lord, we humbly beseech You to prepare us for the eternal marriage which is supposed to happen very soon, O Lord. We humble ourselves. In Jesus' name we pray. ஆமீன். உட்காருவோம். பாட்டுத்தாளில் இரண்டாவது பாடலை பாடுவோம். ஈகோ வாயிரே ஈகோ வாயிரே யாவும் எனக்காய் முடித்தீரே லோகஸ்தாப நம்முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன்னறிந்து அழைத்தவரே ஈகோ வாயிரே ஆபிரகாமுக்காய் தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கி நீ வைத்ததோராட்டை போ ஆபிரகாமுக்காய் தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கி நீ வைத்தது
மதிலே என்னை பின்தொடர்ந்தே ஞான கண்மலையாய் தாகங்கள் தீர்ப்போரே கானக மதிலே என்னை பின்தொடர்ந்தே ஞான கண்மலையாய் தாகங்கள் தீர்ப்போரே வான மன்னாவாயும் மாறிடா வார்த்தையால் மாற்றுகிறீர் மண்ணின் சாயல் என்னில் வான மன்னாவாயும் மாறிடா வார்த்தையால் மாற்றுகிறீர் மண்ணின் சாயல் என்னில் ஈகோ வாயிரே ஈகோ வாயிரே யாவும் எனக்காய் முடித்தீரே லோகஸ்தாப முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன்னறிந்து அழைத்தவரே ஈகோ வாயிரே பாரிலின் கரங்கள் போரினில் ஜெயிக்க நிறைவும் நித்திய புயத்தால் தாங்கியே பாரிலின் கரங்கள் போரினில் ஜெயிக்க நிறைவும் நித்திய புயத்தால் தாங்கியே ஆனந்த தைலத்தால் என்னுள்ளம் வழிய அன்பரே நீர் அபிஷேகிக்கிறே ஆனந்த தைலத்தால் என்னுள்ளம் வழிய அன்பரே நீர் அபிஷேகிக்கிறே ஈகோ வாயிரே ஈகோ வாயிரே யாவும் எனக்காய் முடித்தீரே லோகஸ்தாப முதலே கிறிஸ்து இயேசுவிலே அறிந்து அழைத்தவரே ஈகோ வாயிரே அன்பரே உம்மிலே அன்பு கூர்ந்தோருக்கு ஆயத்தமாக்கிய ஆனந்த நன்மைகள் அன்பரே உம்மிலே அன்பு கூர்ந்தோருக்கு ஆயத்தமாக்கிய ஆனந்த நன்மைகள் கண்கள் கண்டதில்லை கேட்டறிந்ததில்லை ஆனையானாவியால் கருணை செய்தீ கண்கள் கண்டதில்லை கேட்டறிந்ததில்லை ஆனையானாவியால் கருணை செய்தீ ஈகோ வாயிரே ஈகோ வாயிரே யாவும் எனக்காய் முடித்தீரே லோகஸ்தாப முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன்னறிந்து அழைத்தவரே ஈகோ வாயிரே அந்த நாள் வரையும் எந்தனை காப்பீரே எந்த உமக்காய் சொந்தமாய் அளித்தே அந்த நாள் வரையும் எந்தனை காப்பீரே எந்த உமக்காய் சொந்தமாய் அளித்தே சந்ததம் நிலைக்கும் சீயோன் பர்வதம் போல் என்றும் கிருபையினாலிருப்பேன் சந்ததம் நிலைக்கும் சீயோன் பர்வதம் போல் என்றும் கிருபையினாலிருப்பேன் ஈகோ வாயிரே ஈகோ
வேதாகமத்திலிருந்து ஒரு சில வேத பகுதிகள் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வயசுலேருந்து 24 வரை. பின்பு தேவனாய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தண்ணீர் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 - 7 அந்தபடியே மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னமரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உறுதி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம் அமைதமுள்ள ஆவியாகிய இருத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்து கொள்கிறானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.
வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு கலிக்குருந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். பாட்டுத்தாளில் 4வது ஆங்கில பாடலை பாடுவோம். Bless, O Lord, our Savior dear, these thy children waiting here. For thy blessing make their union firmly held in thy communion. Bless them, Lord, thy children dear. Bless them, Lord, thy children dear. Keep them soul and body one, born in thee and for thee one. Keep them when the angel fallen tries to break away this union, till the work on earth is done, till their work on earth is done. Thine they are and keep them thine, always thine with love divine. Safe, O Savior, in thy bosom, free from harm and evil loathsome. Help them daily for thee shine, help them daily for thee shine. While on earth they plough their way, walk beside them day by day. Guide them, guard them, draw them nearer unto thee, O loving Savior. Every hour, O Lord, we pray. Every hour, O Lord, we pray. Bless them now and bless them here with thy grace and mercy spread, that their lives they live united, always Lord in thee delighted, casting on thee every care, casting on thee every care. And at last, dear labourer, pass thee through thy kingdom's door. How they love to meet their bridegroom, free from every care and gloom. Till then bless them more and more, till then bless them more and more.
நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். Let us all turn our Bibles to Proverbs chapter 19 and verse 14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என வாசிக்கின்றோம். We read in this verse saying that house and riches are the inheritance of fathers, and a prudent wife is from the Lord. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும்போது, When we look into the verse of Proverbs chapter 18 and verse 22, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். கர்த்தரால் தயவையும் பெற்றுக்கொள்கிறான். So he obtaineth favor of the Lord. மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என வேதவசனம் சொல்வதாக கவனிக்கின்றோம். So in this verse we can see that it is a gift of God which the Lord gives as a wife. ஈவு என்ற வார்த்தை gift என சொல்லப்படுவதாக அறிகின்றோம். So we all very well know that for this English word called gift, in Tamil it has been told as evil. அப்படி என்றால் இந்த ஆராதனையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். சகோதரர் பெஞ்சமின் அவர்களுக்கு தேவன் லெனிட்டா செல்வராணியை மனைவியாக பரிசாக தேவன் கொடுக்கின்றார். If that be so, we have come to the marriage where the Lord is given to brother S. Benjamin and Lenita Selvarani as a gift to him. பரிசு கொடுப்பதன் நோக்கம் அல்லது பரிசு கொடுக்கிறோம் என்றால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். When we give a gift, we all very well know that there is a meaning in it. இன்றைக்கு இந்த விவாக ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். So you all have come to this wedding. இந்த மணமக்களை ஆசீர்வதிக்கின்ற விதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பரிசை கண்டிப்பாக இவர்களுக்கு கொடுப்பீர்கள். To bless this couple, you will be giving some or the other gift. அந்த பரிசு கொடுப்பது அன்பு கூர்ந்து அன்பை வெளிப்படுத்துகின்ற காரியமாக இருக்கின்றது. So giving that gift is a way in which we reveal our love. ஆம், தேவனும் மனுஷரில் அன்பு கூறுகின்றார். Yes, even God, he loved man. உங்களிலும் என்னிலும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற மணமக்களாகிய இவர்களிலும் தேவன் அன்பு கூறுகின்றார். The Lord is loving you and me and also the couple who are sitting right in front of us. முழு உலகத்திலும் முழு மனுக்குலத்தின் மீதும் தேவன் அன்பு கூறுகின்றார். The Lord is loving the whole world and the people, those who are in this whole world. தேவனுடைய அன்பை விளங்கிக் கொள்ளும்போதுதான் தேவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய முடியும். Only when we understand about the love of God, we can understand about what God is, and also we can understand about the blessings which the Lord gives us, and we can receive those and live in this world. யோவானின் சுவிசேஷம் 3:16 வாசிக்கின்றோம், பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் மனுஷர் மீது அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தந்தார் என அறிகின்றோம். In Gospel of John verse 3 and verse 16 we read, For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. முழு மனுக்குலத்தின் மீதும் தேவன் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளினார். God loved the whole world and he gave his only begotten Son, the Lord Jesus Christ, as a savior for this world. குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தந்தருளின நோக்கம் ரோமர் 5:16-17 வசனங்களை நாம் கவனிக்கும்போது அது தேவன் தருகின்ற கிஃப்ட் ஈவு என அங்கே சொல்லப்படுவதாக நாம் கவனிக்கின்றோம். When we turn our Bibles to Romans 5 verse 16 and 17, we can understand that the reason for the Lord giving his only begotten Son is the gift which the Lord gives to us. பாவ சாபங்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற மனிதன் விடுதலையாக்கப்பட்டு மெய்யான சமாதானத்தையும் தேவனுடைய அன்பை விளங்கிக் கொள்ளும்படியாக தேவாதி தேவன் அன்பு கூர்ந்து குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தந்திருக்கிறார். அந்த அன்பின் பரிசை நாம் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும்
பெற்று அனுபவிக்கின்றவர்களாக காணப்படுகின்றோம். Man who was once living in sin and curse, the Lord delivered him, and also the Lord loved him, and as a gift the Lord has given his only begotten Son, the Lord Jesus Christ, and we have received him, and we are living in this world. தேவன் கொடுக்கின்ற அந்த பரிசு, அந்த gift, அந்த ஈவின் நோக்கம் எப்பேற்பட்டது? What is the purpose for the Lord giving that gift, which is the only begotten Son, Jesus, to us? ரோமர் எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்பதற்கு ஏற்றபடி அக்கிரமங்கள்ல பாவங்கள்ல மரித்திருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்து அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். இது தேவனுடைய ஈவு, இரக்கம், கிருபை என வேதம் சொல்லுகிறது. When we turn our Bibles to Ephesians chapter 2 and verse 4 and 5, we can see that God, who is rich in mercy for his great love, wherein he loved us even when we were dead in sins, had quickened us together with Christ. And we can see that it is a gift, it is a grace, and the thing which the Lord has given to us. இந்த அன்பில் அல்லது தேவன் தந்திருக்கிற பரிசில் தேவனுக்குள் ஒரு நோக்கம் நம்மை குறித்து இருக்கின்றது. In the love, in the gift which the Lord has given to us, there is a purpose which is inside it. நாம் வாசிக்க கேட்டதான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்கும் போது ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டு வாசிக்கின்றோம். As we heard the Bible portion when it was read in Revelation chapter 19 and verse 7, for the marriage of the lamb is come, and his wife had made herself ready. இங்கே ஒரு கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது. Yes, right now in this place a marriage is taking place. இனி ஒரு கல்யாணம் நித்தியத்தில் நடைபெற போகின்றது. One more marriage is going to take place in eternity. ஒரு நிழல் இருக்கும் என்றால் அங்கே ஒரு உண்மை பொருள் மறைந்திருக்கிறது என அர்த்தம். We all very well know that if at all there be a shadow, it means that there is one more real image in that place. இந்த விவாகம் ஒரு நிழல், இதற்கு ஒரு உண்மை பொருள் நித்திய விவாகமாக இருக்கின்றது. This wedding which we are connecting right now is just a shadow, and also we have an eternal wedding which is going to take place. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்திய மணவாளனாக இருக்கின்றார். The Lord Jesus Christ, he is our eternal bridegroom. அந்த நித்திய மணவாளனை சந்திக்கும் பொருட்டாக ஒவ்வொரு மனுஷரிலும் தேவன் அன்பு கூர்ந்து அளவற்ற கிருபைகளையும் ஈவுகளையும் பரிசுகளையும் அவனவனுக்கு ஏற்ற விதத்தில் தேவன் தந்து கொண்டிருக்கின்றார். For us to meet the eternal bridegroom, that which is needed for every man according to his need shall be, the Lord is giving the gift, the grace, and also all the thing which is needed for him, and he is living in this, giving them in the world. தேவனுடைய ஆலோசனை ஏற்று இந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது இந்த சத்தியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு தருகின்ற ஆவிக்குரிய வரங்களாக பரிசாக காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. When we hear the truths and the counsels the Lord is giving to us, all these truths are found as the gift or as the thing which the Lord is giving to us in these days. அப்பேற்பட்டதான கிஃப்ட் பரிசுகளை பெற்று தேவனுடைய நோக்கத்தை விளங்கிக் கொண்டு அந்த சத்தியத்திற்கும் ஆலோசனை கீழ்ப்படிந்து ஜீவித்து நித்திய மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கின்றது. It is God's purpose that we have to receive or we have to hear all these counsels and the truths and the gospels which are given as gift to us, and we should be made ready to meet the eternal bridegroom. நாம் இந்த வேத வசனங்களை கவனித்து பார்க்கும்போது when we turn our attention to the Bible portion here, பல விதங்களில் நம்மில் தேவன் அன்பு கூறுகின்ற அனுபவங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். In various portions the Lord is revealing the way in which he is loving us. சகலவற்றையும் அதினதின் காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செய்து வருகின்றார். He will do everything appropriately and perfectly at various times. நம்மத்தில் அமர்ந்திருக்கும் சகோதரர் பெஞ்சமின், சகோதரி லெனிட்டா செல்வராணியை காண்கின்றோம். In our midst we can see brother Benjamin and also sister Lenita Selvarani. இவர்கள் தேவனுடைய அன்பை பெற்று தேவனுடைய ஆலோசனைக்கும் தேவனுடைய சத்தியத்துக்கும் தங்களை ஒப்புக்கொடுத்து ஜீவிக்கும்படியாய் தேவன் இவர்களில் தம்முடைய கிருபையை பாராட்டினார். They have received the love of God, and also the Lord has given them the grace so that they can listen to all the gospels and the truths and they can live. இன்றைக்கு இந்த விவாகம் நாம் இவர் நடத்தி வைக்கிறோம் என்றால் இதற்கு ஒரு ஒழுங்குமுறைகள் காணப்படுகிறது. Today, if at all, if we conduct this wedding, there is a rule and there is a procedure in which we have to do it. இந்த சகோதரனை குறித்தான ஒரு அறிவு இங்கே காணப்படக்கூடியதாக இருக்கும் என்றால்,
if at all, if we would have got about the knowledge about the sister, இவர் சகோதரனை குறித்து ஒரு அறிவு இங்கே காணப்படக்கூடியதாக இருக்கும் என்றால், if at all, if we would have knowledge about the sister in this place, இவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, not only they have chosen the Lord Jesus Christ as their personal and own savior, தேவனுடைய ஆலோசனைக்கு ஏற்றபடி ஞானஸ்நான சத்தியத்திற்கும் தன்னை ஒப்புக்கொடுத்தவராக காணப்படுகின்றார். according to the counsel of God, they have obeyed to the water baptism, தேவன் தந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்று, also receiving the anointing of the Holy Spirit which the Lord has given. பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் அந்யோன்யத்திலும் இந்த ஐக்கியப்பட்டிருக்கின்ற அனுபவம் இவருக்குள் காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. So they have the fellowship of the saints and also the breaking of breads and this unity, and they have all these natures. சகோதரி லெனிட்டா செல்வராணிக்குள்ளும் இதே போன்ற அனுபவங்கள் காணப்படுகின்றபடியினால், and as sister Lenita Selvarani also has these natures, இந்த விவாகம் நடத்தப்படும்படியாக பரிசுத்தவான்களால் ஒழுங்கு செய்யப்படுகின்றது. so this marriage has been ordained by the servants of God. இவை ஒவ்வொன்றிலும் தேவனுடைய அன்பும் அவருடைய நோக்கமும் மறைந்திருக்கிறது. In each and every one of these, the love of God and the purpose of God is hidden inside this. அந்த அன்புக்கும் அவருடைய நோக்கத்துக்கும் நாம் இடம் கொடுக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் பாத்திரவான்களாக மாறுகின்றோம். When we give place to this purpose and the love, we become worthy for the love of God. சங்கீதம் 115 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். In Psalms 115 we read that the Lord is mindful about us and he will bless us. அருமையான சகோதரன் பெஞ்சமினையும் சகோதரி லெனிட்டா செல்வராணியையும் கர்த்தர் நினைத்திருக்கிறபடியால் அவர் ஆசீர்வதிக்கின்றார். Beloved brother Benjamin and sister Lenita Selvarani, the Lord is mindful about them, therefore the Lord will bless them. மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என சொல்லப்படக்கூடியதாக இருக்கின்றது. In the scriptures we can see that the wife is given as a gift. அப்படி என்றால் புருஷனும் கூட மனைவிக்கு கர்த்தர் அருளும் ஈவு என விளங்கிக் கொள்ள வேண்டும். So from this we can understand that even a husband is a gift which has been given by God. நாம் பொதுவாக வாசிக்க கேட்ட வேத வசனங்களை கவனித்து பார்ப்போம் என்றால், if at all, if we would listen and think about the verses which we read ஒரு earlier, குடும்ப வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும் என வேதம் அங்கே நமக்கு போதிக்கிறது. in those verses we can see how the Bible teaches us to lead a family life. ஏற்ற துணையை உண்டாக்கும்படியாக என ஆண்டவர் சொல்வதாக முதல் பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். In Genesis we heard saying that the Lord was preparing a helpmeet for him. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்குள் வரும்போது மனைவியின் காரியம் என்ன, புருஷனுடைய காரியம் என்ன என அங்கே சொல்லப்படுவதாக கவனிக்கின்றோம். When we came to Ephesians chapter 5, we were able to understand about what was the thing which was told to the husband and what are all the things which was told to the wife. புருஷன் மனைவியில் அன்பு கூர வேண்டும். Husbands should love their wives. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். And the wife should be subjected to the husband. மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கின்றார். And the husband is found as a head to the wife. புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கின்றார். And also for the husband, Christ is found as the head. அப்போ இந்த தேவன் தந்த பரிசுக்குள் அன்பு கூறுதலும் கீழ்ப்படிதலும் இணைந்து செயல்படுகின்ற அனுபவம் தான் ஒரு குடும்ப வாழ்க்கையின் மேன்மையான அனுபவமாக காணப்படுகின்றது. In the gift which the Lord is giving to us, we can see that the love and also subjection or obedience, these things are found and which leads to the great family life. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பேதுரு எழுதின நிருபத்தின் வேத வசனங்களை நாம் கவனிக்கும்போது, when we turn our Bible portion to the epistles written by Peter, அங்கே மனைவிக்குள் காணப்பட வேண்டியதான விலையேற பெற்ற மறைந்திருக்கிற சுபாவங்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். there we read about the great and the hidden natures which should be found in a wife. புருஷனும் மனைவியானவள் எப்பேற்பட்டவள் அறிந்து அதற்கேற்றபடி செயல்பட வேண்டும் என பேதுருவின் புத்திமதியை குறித்து அங்கே சொல்லப்படுவதாக நாம் கவனிக்கின்றோம். And in that portion we came to know about the admonishing which Peter said concerning how a husband should treat a wife knowing about her state. ஒரு குடும்ப வாழ்க்கையின் சத்தியம் இப்படி தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். In this way the Lord has given us about the truth of a family life. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறதான கணவன்மார், மனைவி எனக்கு தேவன் தந்த மனைவி எனக்கு ஒரு நல்ல பரிசு என உங்களால் சொல்ல முடியுமா? In this place we have gathered for this wedding. So all the brothers who have gathered, can you say that the wife which the Lord has given to me is a good gift for me? மனைவிமார்கள் புருஷன் எனக்கு தேவன் தந்த பரிசு என சொல்ல முடியுமா? Or else will the wives be able to say that the husband which the Lord has given to me is a good gift by the Lord? வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது.
So is it not how the Bible says to மனைவி us? கர்த்தர் அருளும் ஈவு என சொல்லப்படுவதாக நாம் வாசிக்கின்றோம். We read saying that it is a gift which the Lord gives to us and it is called as a wife. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல பிரச்சனைன்னு சொல்லக்கூடியதாக இருந்தால் கணவனுக்கு பிரச்சனை மனைவி, மனைவிக்கு பிரச்சனை கணவன். In many families we can see that if a problem arises, husband will be a problem for the wife and wife will be a problem for the husband. விவாக வாழ்க்கை தேவ சமூகத்தில் ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது. இன்றைக்கு எத்தனையோ விவாகங்கள் நீதிமன்றத்தில் விவாக ரத்துக்காக காத்திருக்கின்றது. The family life is started in the presence of God, but we can see that many families are going to courts waiting for the divorce statement. இன்றைக்கு ஏதாவது குடும்பத்தார் வந்து பிரதர் என்ற பிள்ளைக்கு ஏதாவது மாப்பிள்ளை பாருங்க அல்லது பொண்ணு பாருங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பொதுவாக பயப்படுகிறோம். If in these days, if any brother or sister comes to me and asks saying, please do find a perfect partner for my son or daughter, we are a little bit afraid. ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை. The reason is we are not able to understand deeply certain things. சமீபத்தில் ஒரு இடத்துல விவாகம் நிச்சயிக்கப்பட்டு 2 ஓலைகள் வாசிக்கப்பட்டது. 3வது ஓலை வாசிப்பதற்கு முன்னாடியே தடையாயிடுச்சு. Recently there was a wedding which was planned and also 2 bands were read in the church. Before the 3rd band could be announced, there was a hindrance and that was stopped. அப்ப அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் எப்படி வேதனைக்குள்ள இருக்கும்? So consider how that family would be in great sorrow because of this. ஒருவேளை அது இப்பொழுது தடைப்பட்டது நல்லது என்று நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். விவாகம் நடந்த பின்பு 2 பேருக்கும் பிரச்சனை, எங்களை பிரிச்சு வைங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? Maybe on one part we can say that they would have separated before the marriage, that's something good, because if they get married and after which they say please do separate us, then how much great a burden it will be. தேவனுடைய வார்த்தையும் வசனமும் தேவன் நமக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார் என்றால் அந்த பரிசு வேதனைக்குரியதாக இருக்குமா, துக்கத்துக்குரியதாக இருக்குமா, அல்லது சந்தோஷத்துக்குரியதாக இருக்குமா? The word and the voices of God, when it says that the Lord is giving it as a gift to you, will that gift be found as a burden or a sorrow, or will it be a joy? கண்டிப்பாக தேவன் கொடுக்கிற எந்த ஒன்றும் வேதனைக்குரியதாகவோ துக்கத்துக்குரியதாகவோ துன்பத்துக்குரியதாகவோ காணப்படாது. That which the Lord gives to you, for sure, it will not be a burden or a sorrowful thing or something which you will weep and lament. நாம் அதை சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ளாவிட்டால் தான் அது நமக்கு வேதனையும் துக்கமுமாக மாறிவிடும். Only if we don't understand it in a proper way, it will be a burden or a sorrowful thing to us. மனைவி கர்த்தர் அருளும் ஈவு அல்லது பரிசு என விளங்கிக் கொள்ளும்போது, when we understand that wife is the gift which the Lord has given to us, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் 2 பேரும் தேவனைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும். No matter whatever thing it might be, both of you should look towards the Lord. சிறிய காரியமோ பெரிய காரியமோ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். Whether it might be small or big, you have to receive counsel from the Lord. அப்ப தேவனுடைய ஆலோசனைகள் நமக்கு எல்லா சந்தர்ப்பத்திலையும் தேவன் கொடுக்க காத்திருக்கிறார். So at all times the Lord is waiting to give his counsel to us. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல மனுஷர்ட்ட ஆலோசனைக்கு போயிட்டு என்ன செய்றாங்க, துக்கத்தையும் வேதனையும் அனுபவிக்கிற குடும்பங்கள் இன்றைக்கும் உண்டு. At certain times there are families which go after the counsels of man, and because of which they earn this burden and the sorrowful things. சமீபத்தில் ஒரு சகோதரனுடைய காரியத்தை நான் கேள்விப்படும்படியாக இருந்தது. Recently I heard about a situation of a sister. அவன் நண்பர்கள் மூலமாக ஒரு சில காரியங்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு நிர்பந்தமான நிலையில் அவர் தள்ளப்பட்டவராக இருக்கிறார். So he was misguided by their friends and now he is found in a very miserable state. தேவனை அறிந்த தேவ ஜனங்கள் தேவ சமூகத்தையும் தேவனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்கும்போது கர்த்தருடைய நடத்துதல் ஆசீர்வாதமாக இருக்கும். The people of God, when they give place to the counsels and the things which the Lord teaches them, then that will be found as a good thing. தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அந்த வாக்குத்தத்தங்களுக்குள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். Each and every time when the Lord gives us a promise, we have to understand about the blessings in those promises. ஏசாயாவின் புத்தகம் 58:11 வாசித்தால் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. In Isaiah chapter 58 and verse 11 we can see that the Lord shall lead thee continually மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி and satisfy thy soul in drought உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்.
and shall make fat thy நீ bones, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். and thou shalt be like a watered garden and like a spring of waters whose அப்ப waters fail தேவன் not. நடத்துகிற இடத்துக்குள் நாம் முதலாவது காணப்பட வேண்டும். So firstly, we should be inside the place where the Lord is leading us. பொதுவாக விவாக ஆராதனையின் வரவேற்பின் காரியங்களில் சங்கீதம் 128 வாசிக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. During the marriage receptions, it is a common thing for us to read Psalms 128. ஆம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். The man who feareth the Lord, he will be blessed in this அப்ப manner. தேவனுடைய மனது தேவ சித்தம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. So the intention of the Lord and the mind of the Lord is that he has to bless us. அப்ப தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொண்டால், so if we understand that how we should be before the அப்ப Lord, நாம் கர்த்தரை தேடுகின்றவர்களாக இருப்போம். then we will be people who will be seeking the Lord. நம்முடைய ஜீவியம் தேவ பயத்துக்குள் காணப்படும். Then our life will be found inside the fear of God. தேவன் என்னை நடத்த வேண்டும் என்று வாஞ்சிப்போம். So we will desire that the Lord must அப்ப lead தேவன் me. நடத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கும்படியாய் காணப்பட்டால், If at all, if we are found that if the Lord must lead me, நீதிமொழியில் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நித்தமும் வாசல் படியில் காத்திருந்து. in Proverbs chapter 8 we can see that he will be waiting in the doorsteps each and அப்ப every தேவ day. சமூகத்தில் காத்திருக்கின்ற அனுபவங்கள் உண்டாகிறது. So we will be having the experience of tarrying in the presence அங்கே of God. தேவனுடைய ஆலோசனைகள் கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கிறது. There we will be receiving the counsels of God. அப்ப தேவனிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் தேவனோடு இணைந்து நாம் செயல்படக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் தேவனுடைய மனது, தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கத்துக்கு ஏற்றவர்களாக நாமும் காணப்படுவோம். So if you would receive the counsels of God and do each and everything in our life, whether a personal life or family life, everything will be inside the plan or the purpose which the Lord has kept concerning us. மனைவி கர்த்தர் அருளும் ஈவு அல்லது gift என சொல்லப்படும் போது, when it is told that the wife is given as a gift by the Lord, அப்போ மனைவியில் புருஷன் அன்பு கூறுகின்ற பகுதியும் புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படுகின்ற அனுபவமும் தேவனுடைய திட்டம் மீது விளங்கிக் கொண்டு ஒருவருக்கொருவர் இந்த சத்தியத்துக்கு இடம் கொடுக்கும்போது, when they understand that the aspect where the husband loves the wife and also the wife is subject to the husband, and when they understand this and subject themselves to this truth, நிச்சயமாக தேவனுடைய அன்பை இவர்கள் உணரக்கூடியவர்களாக ருசிக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். for sure they'll be able to understand about the love of God and also they'll be able to taste about the love of God. மனுஷர்கள் தான் நமக்கு குறைவுகள், குற்றங்கள், பலவீனங்கள் வரத்தான் செய்யும். Yes, we are indeed humans. We'll be having some shortcomings and weakness and certain other things. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும்போது தான் அந்த இடத்துல விட்டு கொடுத்து தாழ்ந்து அல்லது ஒரு அன்பு பாராட்டி அந்த பாதையில கடந்து செல்ல முடியும். But only when we understand each other, we'll be able to give place to other person, and also we'll be able to humble ourselves and go in this way. அந்த அன்பு கூறுதலும் கீழ்ப்படிதலும் இல்லாத ஒரு இடம் அங்கே வந்துவிட்டால் அந்த வாழ்க்கை நஷ்டப்படக்கூடியதாக மாறுகிறது. When this life without love and subjection does not come into the family life, that thing comes to be a very miserable one. பிரச்சனைகள் உருவாகின்ற சந்தர்ப்பம் எந்த இடத்துல இருந்தாலும் இது தேவன் எனக்கு தந்த இடம் அல்லது தேவன் எனக்கு தந்த பரிசு அல்லது தேவன் எனக்கு தந்த மனைவி, தேவன் எனக்கு தந்த புருஷன் என்று தேவனிடத்தில் அந்த காரியங்களை வைக்கும்போது நிச்சயமாக அந்த இடத்துல தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆலோசனை வெளிப்படும். No matter whatever place the problem arises, when you say that it is the gift which the Lord has given to me, she is the gift which the Lord has given to me, or he is the gift which the Lord has given to me, there the counsel and the grace of the Lord will come. அந்த அனுபவங்கள் தேவனுடைய சமாதானத்துக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமாக நம்மை கொண்டு போய் நிறுத்தும். That experience will lead us to receive the grace and the blessings of the Lord. அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். Then that life will be a blessed life. அப்ப இந்த அனுபவத்துக்குள் நாம் ஜீவிக்கும்படியாய் காணப்படும்போது, so when we come to this experience and live, அங்கே தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கிறபடினால், as we receive the counsels and the word and verses of God, அங்கே தேவனுடைய சித்தத்துக்குள் நாம் ஜீவிக்கின்றதான அனுபவத்துக்கு நம்முடைய குடும்பம் காணப்படுகிறபடினால், as the family is found under the thing where we come into the purpose of God and live, நம்மை நாம் தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாக மாறுகின்றோம். so we are changing to be found like unto the Lord. இன்றைக்கு இந்த விவாகம் ஒரு நிலாட்டமான பகுதியாக இருந்தாலும்,
though this wedding is found as a shadow, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்திய மணவாளனாக வருகின்றவராக இருக்கின்றபடியினால், as the Lord Jesus Christ, he is going to come as the eternal மனைவி bridegroom. தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்ட வார்த்தையின்படி, As we heard the voice saying, the bride has kept herself ready. தேவனுடைய அன்புக்குள் நம்முடைய ஜீவியம் காணப்படும்போது, When our life is found inside the love of God, இந்த மகிமையான அனுபவத்திற்குள் நாம் பாத்திரவான்களாக மாறுகின்றோம். so we are made worthy inside this glorious experience. சகோதரன் பெஞ்சமினும் சகோதரி லெனிட்டா செல்வராணியும் அந்த மகிமையான அனுபவத்துக்குள் காணப்பட வேண்டும். So brother Benjamin and sister Lenita Selvarani should be found inside this glorious experience. ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு தந்த பரிசேன தேவ சமூகத்தில் வைத்து இருவரும் துதிக்கின்ற ஒரு அனுபவம் இருக்கும் என்றால், அந்த ஜீவியம் தேவனுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற்றப்படக்கூடியதாக இருக்கும். Each and every day, if they would keep in the presence of God and say that it is the gift which the Lord has given to me, then their life will be found as a blessing. தேவன் தம்முடைய மகிமையான கிருபையை தந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us all praise God that the Lord may give them the glorious blessings and bless them. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் பாராட்டும் எல்லா நன்மை கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For all the goodness and greatness the Lord has showered, shall we all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விவாக அறிக்கை. So the marriage ban. நம்பர் 7 சுப்பிரமணி கோயில் முதல் தெரு, ராஜாஜி நகர், பல்லாவரம், சென்னை 43 என்ற விலாசத்தில் வசிக்கும் சகோதரன் செல்வராஜ் அவர்களின் குமாரனும் இரும்புலியூர் சென்டர் பல்லாவரம் கிளை சபை விசுவாசியுமான சகோதரன் பெஞ்சமின் என்பவருக்கும், நம்பர் 19 கண்ணபிரான் கோயில் தெரு, அகரம், ஜவஹர் நகர், சென்னை 82 என்ற விலாசத்தில் வசித்து வரும் சகோதரன் செல்வசிங் அவர்களின் குமாரத்தையும், அடையார் சென்டர் பெரம்பூர் கிளை சபை விசுவாசியுமான சகோதரி லெனிட்டா செல்வராணி என்பவருக்கும் பரிசுத்தவான்களால் நிச்சயித்த வண்ணம் இன்று பரிசுத்த விவாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விவாக அறிக்கை 2 சபைகளிலும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, மீண்டுமாக அறிவிக்கப்படுகின்றது. சகோதரன் பெஞ்சமின் அவர்களுக்கும் சகோதரி லெனிட்டா செல்வராணி அவர்களுக்கும் விவாகம் செய்ய நாம் கூடி வந்திருக்கிறோம். இதற்கு சட்டப்பூர்வமான தடை ஏதும் இருந்தால் சபையார் இப்போது அறிவிக்கலாம். இவருடைய விவாகத்திற்கு சட்டப்பூர்வமான தடை ஏதும் இருந்தால் சபையார் இப்பொழுது அறிவிக்கலாம். இன்று மௌனமாக இருக்கிறவர்கள் என்றும் மௌனமாக இருக்க வேண்டும் என வேண்டுகின்றோம். இங்கே 2 பேர் எழுப்பி நில்லுங்க. சகோதரன் பெஞ்சமினாகிய உங்களை பார்த்து கேட்கிறேன், சகோதரி லெனிட்டா செல்வராணி ஆகிய இவரை சட்டப்பூர்வமான மனைவியாக ஏற்றுக்கொள்ள முழு இதயத்தோடு சம்மதிக்கிறீர்களா? சகோதரி லெனிட்டா செல்வராணி ஆகிய உங்களை பார்த்து கேட்கிறேன், சகோதரன் பெஞ்சமின் ஆகிய இவரை சட்டப்பூர்வமான புருஷனாக ஏற்றுக்கொள்ள முழு இதயத்தோடு சம்மதிக்கிறீர்களா? ஆம். சபையாருடைய சம்மதத்தின்படியும் இருவருடைய சம்மதத்தின்படியும் இவர்கள் விவாக உடன்படிக்கை உட்படும்படியாக இருக்கின்றபடியினால் நாம் தேவ சமூகத்தில் இவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபத்தில் காத்திருக்கும்படியாய் காணப்படுவோம். பெஞ்சமின் ஆகிய நான் லெனிட்டா செல்வராணி ஆகிய உன்னை லெனிட்டா செல்வராணி ஆகிய உன்னை இன்று முதல் என் சொந்த விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். என் சொந்த விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இனி வரும் காலமெல்லாம் கனத்திலும் கனவினத்திலும் ஐஸ்வர்யத்திலும் தரித்திரத்திலும் இன்பத்திலும்
துன்பத்திலும் வாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் தாழ்விலும் பலத்திலும் பலத்திலும் பலவீனத்திலும் பலவீனத்திலும் மற்றும் எந்தவித நிலவரத்திலும் மற்ற எந்தவித நிலவரத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை மரணம் நன்மை பிறக்கும் வரை நான் உன்னை மாத்திரம் நேசித்து நான் உன்னை மாத்திரம் நேசித்து காப்பாற்றி பராமரித்து உனக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்வேன் என்று உனக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்வேன் என்று தேவ சமூகத்தில் பரிசுத்த சபையின் மத்தியில் தேவ தூதர்களுக்கு முன்பாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் சத்திய உடன்படிக்கை செய்கிறேன் சத்திய உடன்படிக்கை செய்கிறேன் சத்திய உடன்படிக்கை செய்கிறேன். லெனிட்டா செல்வராணி ஆகிய நான் பெஞ்சமின் ஆகிய உங்களை இன்று முதல் என் சொந்த விவாக புருஷனாக ஏற்றுக்கொள்கிறேன். இனி வரும் காலங்கள் எல்லாம் கனத்திலும் கனவினத்திலும் ஐஸ்வர்யத்திலும் தரித்திரத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் பலத்திலும் பலவீனத்திலும் மற்றும் எந்த நிலவரத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உங்களை மாற்றும் நேசித்து கீழ்ப்படிந்து கனப்படுத்தி உங்களுக்கு செய்ய வேண்டும் எல்லா கடமைகளும் செய்வேன் என்று பரிசுத்த சபையின் மத்தியில் நின்று தேவதூதர்களுக்கு முன்பாக பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் சத்திய உடன்படிக்கை செய்கிறேன். 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 இருப்போம். ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஸ்தோத்திரம் 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 ராஜோமன் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஆலபம் சரவண திரவல திரவல் கர்த்தரமானி ஆலவதாலபம் ஆமென் ஓ ஆலபம் சரவண திரவல் கர்த்தரமானி ஆனத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த சர்வரும் தேவனாய கர்த்தாவே ஆகவான் ஈசாக்கு யாக்கோபின் மற்பிதாக்களின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு இந்த வாகத்தை நீர் பொறுப்படி நடத்தி ஆசீர்வதித்தபடினால் ஸ்தோத்திரம். இந்த வாகத்தின் மூலமாக இந்த சகோதரியையும் ஆண்டவரை இணைத்து புருஷன் மனைவியாக காணப்படும் நீர் உதவி செய்தபடினால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வாகத்துக்கென்று அவருடைய நியமித்து ஏற்ற வழியில் இந்த வாகம் நடக்க கர்த்தர் உதவி செய்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரையும் இவருடைய நீர் பாதுகாத்தீர். அவர்கள் இப்பொழுது ஒருவராய் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பல நாட்களிலும் கர்த்தருக்கு பயந்தவர் வழியில் நடந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சுவாமி. அதிகாலையிலிருந்து கர்த்தரை தேடி கண்டடைய வேணுங்கள் சுவாமி. கர்த்தரை நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். ஓ சபையின் மத்தியில் நல்ல சாட்சிகளாய் காணப்படுவது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தாவி சியோனிலிருந்து நீர் ஆசீர்வதிக்கிறபடி நானும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லிவிடு போவது உமக்கு நேராக பார்த்து உமக்கு நேராக கைகளை ஏறெடுத்து என்ன தேவைகள் அதை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி. நாள்தோறும் தேவசாமிக்கு காலையிலிருந்து நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஆவி ஆத்மா சரீரத்துக்கு போதுமானவராக இருந்து பலப்படுத்தி நீ சகாயம் செய்யும் சுவாமி. சோதரன் சுவாமி செய்தெல்லாம் நன்மைகளுக்கு சோதரன் வாகத்தை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த வாகத்தின் மூலமாக இவருடைய நீர் இணைத்திருந்தால் ஆண்டவரை நிச்சய வாகத்தை கண்டு இவர்கள் ஆயத்தப்படுத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே இந்த பூமியில் உள்ள நாளிலும் சாட்சிகளாக ஜீவித்து நேர் மகிமையில் வெளிப்படும் போது சந்திக்கும் ஆயத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். கருவிலும் அழைத்துக்கொள்ளும்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என்னை அன்பில் இணைத்திடவே கண்டிப்போருவாக முன்னே என்னை அன்பில் இணைத்திடவே கண்டிப்போருவாக முன்னே ஜோதியாய் தேவ மகிமையை பெறவே ஜோதியாய் தேவ மகிமையை பெறவே தேவன் என்னை தெரிந்தெடுத்ததினால் தேவன் என்னை தெரிந்தெடுத்ததினால் அனையே அனுதினமே மகிழுடனே துதித்திடுவேன் தினம் மகிழுடனே துதித்திடுவேன் மகிழ்வனையே அனுதினமே மகிழுடனே துதித்திடுவேன் தினம் மகிழுடனே துதித்திடுவேன். எனக்கு தோசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தோசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த இன்னக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் நீரெடுப்பே இன்னக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் நீரெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அதிர்ந்திடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும் ஆறுதல் எனக்கவரே மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும் ஆறுதல் எனக்கவரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. மத்தேயுவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3 முதல் 6 முடிய உள்ள வசனங்கள். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவி எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். That which the Lord is united, let not man depart. அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் வேதபாரர்கள் பரிசேயர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் மனைவியை தள்ளிவிடுகின்ற அல்லது விவாகரத்து இந்த காரியத்தை குறித்து கேட்கின்றார்கள்.
On that day, all the Pharisees and the scribes and those who have known about the Bible, they are asking to Jesus about the things which is pertaining to divorce. அங்கே தேவன் கொடுக்கின்ற பதில், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். So at that point, the reply which the Lord Jesus Christ gave to them is, that which the Lord is united, let not man separate. சகோதரன் பெஞ்சமின், சகோதரி லெனிட்டா செல்வராணி இவர்கள் தேவ சமூகத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். Brother Benjamin and Sister Lenita Selvarani, they have made a covenant in the presence of God. வேத வசனம் தேவன் இவர்களுக்கு தந்த பரிசுதான் கணவன் மனைவி என்ற ஒரு வாழ்க்கை. The word of God which the Lord has given to them is that the husband and wife which the Lord has given to them is a gift from the Lord. சோதனைகள் காரியங்கள் வருகின்ற சந்தர்ப்பங்கள் தேவ சமூகத்துக்கு தான் போக வேண்டுமே தவிர வேறு எங்கும் செல்லும்படியாய் காணப்பட்டு விடக்கூடாது. No matter whatever trials or problems might come in their life, they have to only go to the presence of God, but they should not go to some other place. இவர்களை சார்ந்த பெரியவர்கள் இவர்கள் இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தான் உதவி செய்ய வேண்டுமே தவிர பிரிக்கின்ற இடத்திற்குள் நீங்கள் வழிநடத்தி விடக்கூடாது. The elders of their family, they should be in a state where they help these couples to be united and live, and they should not be the reason for the separation. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். That which the Lord is united, let not man separate. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். Malachi chapter 2 and verse 15 and 16. படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். So you should be very much diligent about your spirit, that you deal not treacherously. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says that he hated putting away. தள்ளி விடுதலை தேவன் வெறுக்கின்றார். The Lord is hating the aspect of putting away. அப்படினால் விவாகரத்து இது போன்ற காரியங்கள் தேசம், சட்டங்கள், நீதிமன்றங்கள் அனுமதிக்கலாம், ஆனால் சபை அனுமதிப்பதில்லை. World, the law and the court, they might accept this concept called divorce or putting away, but church will not accept it. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இவர்களுக்குள்ளும் இங்கு வந்த யாவருக்குள்ளும் காணப்பட தேவன் கிருபை பாராட்டும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For the Lord to give them the grace so that they can live a life pleasing to the Lord. Shall we all praise God? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இவர்கள் தேவ சமூகத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறபடினாலும் அரசாங்க பதிவேட்டில் கையொப்பமிட்டிருக்கிறபடினாலும் இன்று முதல் இவர்கள், அதாவது பெஞ்சமின், சகோதரி லெனிட்டா செல்வராணி இவர்கள் புருஷன் மனைவி என அறிவிக்கப்படுகிறார்கள். இவருடைய வாழ்க்கை தேவனுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்பட தேவன் கிருபை பாராட்டும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம். வரவேற்பு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் தரித்திருக்கிற வஸ்திரங்கள் எக்காரணம் கொண்டு மாற்றப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவனை கனப்படுத்தி ஜீவிப்பது நமக்கு நன்மையாக ஆசீர்வாதமாய் காணப்படக்கூடியதாக இருக்கும். தேவன் தம்முடைய கிருபைகளை பாராட்டி வரவேற்பு, விருந்து, உபசரிப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். கிருபையினால கர்த்தாவே இந்த மனநாளை நீர் ஆசீர்வதித்து தந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய பிள்ளைகள் 2 பேரையும் நீர் ஒன்றிணைத்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தாவே வல்லமையாய் கிரியை செய்து 2 பிள்ளைகளையும் கர்த்தாவே மனைவி புருஷன் என்றுதான ஆண்டவரே அனுபவத்தோடு பிள்ளைகளை நீர் ஒன்றிணைத்து தந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம் கர்த்தாவே. விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள் 2 பேரும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள். இந்த உடன்படிக்கையை கடைசி வரையிலும் காத்துக்கொள்ள விசேஷமான கிருபைகளை தரும்படியாக வேண்டுகிறோம். அதுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத சத்துடைய வல்லமைகளை நசுனாய் இயேசுவின் நாமத்தில் கட்டி பாதாளத்துக்கு அடைத்து போடும்படியாக வேண்டுகிறோம். எப்போதும் பிள்ளைகள் 2 பேரும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இளைப்பாறுதலோடு
இந்த ஜீவியத்தை செய்யும்படியாய் விசேஷமான கிருபைகளை தாரும். புத்தியுள்ள மனைவி கர்த்தாவே கொடுத்ததான ஈவாக இருக்கிறபடினால் நான் நன்றி செலுத்துகிறோம். புருஷனுக்கு மனைவி ஈவாக நீர் கொடுத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். மனைவிக்கு புருஷனை ஈவாய் கொடுத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அது தேவனுடைய அன்பு என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த அன்பிலே வளர்ந்து பெருகும்படியாய் விசேஷமான கிருபைகளை தாரும். இந்த கல்யாணம் பரலோக கல்யாணத்துக்கு நிழலாட்டமாக நீர் வைத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இதை நினைவு கூர்ந்து இந்த பரலோக ராஜ்யத்துக்காக பரலோக மனவாட்டிக்குரியதான ஆயத்தத்துக்காக எப்போதும் பிள்ளைகள் ஏங்கி தவித்து ஜீவிக்க கிருபைதார். எப்போதும் ஒருவருக்கொருவர் கத்த அன்புள்ளவர்களாய் கீழ்ப்படிந்து ஜீவிக்க விசேஷமான கிருபைகளை தார். தேவனிடத்தில் இந்த நடத்திப்பை பெற்றுக்கொண்டு தேவ ஆலோசனையின்படி பிள்ளைகள் ஒவ்வொரு நிமிஷமும் நடந்து கொள்ள கிருபைதார். எப்போதும் ஆண்டவரை பாடி துதித்து ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து கழிவுற கிருபைதார். தேவ சமூகத்தை எப்போதும் வாஞ்சியோடு தாகத்தோடு அனுபவிக்க கிருபைதார். எப்போதும் தேவ சமூகத்திலிருந்து துதிக்கிறதான அனுபவத்திலே வளர விசேஷமான கிருபைகளை தாரும். எப்போதும் ஆண்டவருடைய வருகையை நம்பிக்கையினால் நிறைந்து ஜீவிக்க கிருபைதார். நீர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன். சியோலிருந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் உடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொண்டு ஆசீர்வாதமாக ஜீவித்து ஆண்டவரை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பலுகி பெருகி பூமியை நிரப்புனது போல தம்முடைய பிள்ளைகளும் கர்த்தாவே அந்த ஆசீர்வாதங்களால் நிறைந்து ஜீவித்து நீர் எப்போது வந்தாலும் சந்திக்க ஆயத்தமாக இருக்க சபையையும் எங்களையும் பிள்ளைகளையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக வேண்டுகிறோம். மீதாக நடக்க இருக்கிற ரிசப்ஷன் கூட்டத்தை எல்லாம் பொறுப்பிடும் ஆசீர்வாதமாக்கி தாரும். பெரிய காரியங்களை செய்யும் உடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த புதுமையான தம்பதிகளோடும் கூடி வந்திருக்கிற யாவரோடும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இங்கே யாரும் வாழ்த்த வரக்கூடாது. நீ எல்லாம் அங்கே ரிசப்ஷனில் போய் வாழ்த்து. கொஞ்சம்